everyone, welcome back to your favorite channel Gardening Diary. இது உங்கள் friend நிமி. எங்களுக்கு இப்போ வெதர் கொஞ்சம் நல்லா இருக்கு. நல்ல வெயில் அடிக்குது. அப்பப்போ மழை பெய்யும். ஆனா முன்ன மாதிரி உள்ள அந்த பயங்கர கண்டினியூஸ் ஹெவி ரெயின்லாம் கிடையாது. உங்க இடங்கள்லயும் climate இப்போ கொஞ்சம் நார்மலா இருக்கும் அப்படி நினைக்கிறேன். எப்படி இருக்கு வெதர் அப்படின்னு கீழே கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்குள்ள வீடியோல நம்ம ஒரு ரோஸ் வெரைட்டி தாங்க பார்க்க போறோம். ரோஸ் வெரைட்டிஸ் டீட்டெயில்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ணி நிறைய நாள் ஆயிடுச்சு. கடைசியாக நம்ம பார்த்த ரோஸ் வந்து வின்செஸ்டர் கத்தீட்ரல் டேவிட் ஆஸ்டன் இங்கிலீஷ் ரோஸ். இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து ரொம்ப அழகான க்யூட்டான ஒரு மினியேச்சர் ரோஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ரோஸை பற்றின டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ தொடர்ந்து பாருங்கள். இன்னொரு விஷயம், வீடியோவோட கடைசியில் நம்ம ஜிடி கம்யூனிட்டி ஃப்ரெண்ட்ஸோட கார்டனில் இருக்கிற ரோஸ் பிக்சர்ஸ் கூட ஃபீச்சர் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் பார்க்கணுன்னா கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். இனி நம்ம மெயின் டாபிக் உள்ளால போகலாம். இந்த க்யூட்டான ரோஸோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐஸ் ஃபேரி. கேட்கவே நல்லா இருக்குல்ல? அந்த பேர் போலவே ரோஸ் அழகாக க்யூட்டாக அப்படியே இருக்கு இல்லையா? எனக்கு அப்படி தான் தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கீழே காமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஐஸ் ஃபேரி அப்படின்ற ரோஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது, அதாவது அதை பிரெட் பண்ணது ஜிம் சாண்டே அப்படின்றவங்க. நீங்கள் ரோஸ் டேட்டா பேஸ் ஹெல்ப் மீ ஃபைண்டில் பார்த்தீங்கன்னா இது ஷ்ரப் ரோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாம் இல்லை. பட் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் 2.5 இயர்ஸ், கிட்டத்தட்ட 2.5 இயர்ஸ் 2-3 இயர்ஸ்க்குள்ளால் அந்த ரோஸ் நான் வச்சுருக்கேன். இது ஒரு மினியேச்சர் ரோஸ். அதோட பிஹேவியர், அந்த பூ சைஸு, லீஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ் இதெல்லாம் நம்ம வச்சு பார்க்கும்போது இதை மினியேச்சர் அப்படின்னு சொல்லலாம். மினியேச்சர் அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் நம்மளோட ரோஸ் கேட்லாகில் பார்த்தீங்கன்னா கூட இதை வந்து மினியேச்சர்னு தான் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ ஐஸ் ஃபேரி வந்து ஒரு மினியேச்சர் ரோஸ். ஃபேரி அப்படின்னா ஏஞ்சல் அப்படின்லாம் சொல்லுவோம்ல, ஒயிட், அதுதான் நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வரும். அதே மாதிரி பியூர் ஒயிட்டில் இருக்கக்கூடிய ஒரு க்யூட்டான மினியேச்சர் ரோஸ் ஐஸ் ஃபேரி. மினியேச்சர் ரோசஸ் அப்படின்னாலே பொதுவாகவே அந்த பூ சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். 1 இன்ச்சை விட கம்மியாக கூட இருக்கலாம். அண்ட் அதோட ஹைட் வந்து ஜாஸ்தி, ஒரு 3-4 அடிக்கு மேலே அவ்வளோ ஹைட்டுக்கு போகவே போகாது. ரொம்ப அதாவது ஒரு சில மினியேச்சர்ஸ் மட்டும்தான் ஒரு 3 ஃபீட் அந்த மாதிரி ஹைட்டுக்குள்ளே வளரும். பாக்கி எல்லாமே ஒரு 1 ஃபீட் 2 ஃபீட் அந்த ஹைட்டுக்குள்ளால தான் மேக்ஸிமம், அவ்வளோக்குள்ளே தான் நிற்கும். அண்ட் சைடில், அதாவது கொஞ்சம் விரிஞ்சு சைட் பிரான்ச்சஸ் எல்லாம் அது கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகலாம். பட் நம்மளோட ஷ்ரப் ரோஸ் மாதிரி பெருசாகாது, சின்னதாக தான் இருக்கும். நீங்கள் ஃபோட்டோவில் இப்போ பார்க்குறது வந்து கழிஞ்ச வருஷம் உள்ள ரோஸ் பிளான்ட். அது வாங்கி கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 1 வருஷம் ஃபியூ மோர் மந்த்ஸ். அதோட வளர்ச்சி அந்த அளவு தான் இருந்து, நர்சரியிலேருந்து வாங்கும்போது சின்ன பிளான்ட்டாக இருந்துச்சு. அந்த ஃபோட்டோஸ் என்கிட்ட இல்லை. இது இந்த வருஷம் ஜூலையில் எடுத்த ஃபோட்டோ. பிளான்ட் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகி நல்ல பிரான்ச்சஸ் எல்லாம் வந்து நல்ல பெருசாக வளர்ந்துருக்கு. ஸோ இது சைஸ் பார்த்திங்கன்னா ஹைட் போகவே இல்லை. ஹைட் அப்படியே தான், ஒரு அடிக்குள்ளே இதோட ஹைட் இருக்குது. ஆனால் சைடெல்லாம் அந்த ஸ்டெம்ஸ் நல்லா விரிஞ்சு வளர்ந்துருக்குது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்த்திங்கன்னா, உலகத்திலேயே இந்த மாதிரி ஒயிட் மினியேச்சர் ரோஸ், இந்த சின்ன சைஸில் போகக்கூடிய மினியேச்சர் ரோஸ் வந்து ரொம்பவே கம்மி. ஒரு சில ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. ரொம்ப காமனாக பார்த்தோன்னா கார்மே பாப்கார்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஃப்ராத்தி, அதுவும் இந்தியாவில் ரொம்பவே கம்மி. ரொம்ப காமனாக கிடைக்கக்கூடியது வந்து க்ரீன் ஐஸ். அதை மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. இது பியோர் ஒயிட்டாக இருக்கும். க்ரீன் ஐஸ்ன்னு சொல்கிறதுல கொஞ்சம் பச்சை கலர் மிக்ஸ் ஆகி வரும். அதுக்கப்புறமா இந்தியாவில் ப்ரீட் பண்ண ஒரு ரோஸ் இருக்குது, சந்திரிகா அப்படின்னு. இப்போ நீங்கள் அந்த வீடியோ கிளிப் பார்க்குறீங்களா, இதுதான் சந்திரிகா. இதோட இதழ்கள் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு வித்தியாசமான ஷேப்பில் வேறு கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்குது. எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறதுன்னு தெரியல. அந்த பெட்டல்ஸ் வந்து லேயராக நீளமாக இருக்குது. ஆனால் நம்மளோட ஐஸ் ஃபேரி வந்து நார்மல் ரோஸ் எப்படி இருக்குமோ அதோட ஒரு மைக்ரோ மினி வெர்ஷன். ரெண்டுமே கிட்டத்தட்ட 1 இன்ச் சைஸ், 1 இன்ச்சுக்குள்ளால தான் இருக்கும். அதுக்கு மேலே அந்த ஃப்ளவர் சைஸ் இருக்காது. ஸோ சந்திரிகா வந்து நான் லோக்கலி தான் வாங்கினேன். 2 ரோஸுமே நான் லோக்கலி தான் வாங்கினேன். ஸோ இந்த ஒயிட் மினியேச்சரில் 2னும் இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு 2க்கும் உள்ள வித்தியாசம் தெரியும். க்ரீன் ஐஸ் என்கிட்ட இல்லை. இந்த மாதிரி ரோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா எங்கே வாங்குறது அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் பாருங்கள்.
இல்லை வீடியோட கடைசிலையும் நான் சொல்கிறேன். எனிவேஸ் நம்ம வந்து ஐஸ் ஃபேரி ஸ்டோரிக்கு வருவோம். இது நான் வளர்த்து ஒரு 2.5 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு இல்லையா? 2.5 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் 3 வருஷம் இன்னும் ஆகலை. ஸோ வாங்கும்போது ரொம்ப சின்ன பிளான்ட்டாக தான் வாங்கிட்டு வந்தேன். 9 இன்ச் பாட்டில் தான் நான் வச்சேன். அதிலிருந்து இன்னும் நான் ரீபாட் பண்ணவே இல்லை. ஸோ மினியேச்சர் ரோசஸ் வந்து அதோட ரூட் க்ரோத்னாலும் சரி, பிளான்ட் சைஸ் ரொம்ப பெருசாகாது, மெதுவாக தான் வளரும், 5 அடி 6 அடி உயரத்துக்கெல்லாம் போகாது. ஸோ இந்த பிளான்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி பாட்டில் வச்சு நம்ம ஒரு 3 வருஷம் இல்லை மேக்ஸிமம் ஒரு 5 இயர்ஸ்க்கு ஒருக்கா ரீபாட் பண்ணினா போதும். அன்லெஸ் தே ஷோ எனி ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா எல்லா டிசீஸும் இந்த பிளான்ட்டில் வந்திருக்குங்க. த்ரிப்ஸை அட்டாக் பண்ணியிருக்கு. த்ரிப்ஸ் வந்து பொதுவாகவே வரும். ஒரு பிளான்ட் வந்து அட்டாக் பண்ணிச்சுன்னா கார்டன் மொத்தமும் காலி பண்ணுற மாதிரி. அண்ட் என்னோடய த்ரிப் ஸ்டோரிஸ் நான் உங்ககிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கேன், என்ன மாதிரி சுச்சுவேஷனில் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவும் பாதிக்கப்பட்டிருந்துச்சு. அப்புறமா ரொம்ப காமனான பிளாக் ஸ்பாட் டிசீஸ் அங்கங்கே இலையில இருக்குது பாருங்கள். இந்த பிளான்ட்லேயும் இருக்குது. இந்த டைம்லையும் இந்த வீடியோ கிளிப்லேயும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த எல்லோ லீவ்ஸ், பிளாக் ஸ்பாட், ஃபங்கஸ், அப்புறமா நம்மளோட ஸ்பைடர் மைட், எல்லா விதமான ப்ராப்ளம்ஸும் இதில் வந்திருக்கு. இது வரைக்கும் நான் இதை சேவ் பண்ணி ஓரளவு பாதுகாத்துட்டு வந்திருக்கேன். அண்ட் இந்த ரோஸ் வந்து ஹார்டின்னு சொல்லுவேன். டிசீஸ் ரெசிஸ்டண்ட் கிடையாது, கொஞ்சம் ஸ்ட்ராங் தான். ஏன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய இந்த வெதர், அதாவது தொடர் மழை, நிறைய மாதங்கள் வந்து மழை பெய்துகிட்டே இருக்கும் வருஷத்தில் இல்லையா? ஸோ இந்த 2.5 வருஷத்தில் நிறைய விதமான மாற்றங்கள் இந்த பிளான்ட் ஃபேஸ் பண்ணியிருக்கு. அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து தாங்கி அதிலிருந்து மறுபடியும் வளர்ந்து நிறைய பூத்துருக்கு. ஆனால் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கிளிப்பு வந்து கழிஞ்ச வருஷம் உள்ளது. அண்ட் இடையில கொஞ்சம் கிளிப்ஸ் காமிச்சேன் 2021 இந்த வருஷத்தில் உள்ளது. பார்த்திங்கன்னா நிறைய பூ, பிரான்ச்சஸ், அந்த செடி ஃபுல்லும் பச்சையாக ஒரு குட்டி ஜங்கிள் மாதிரி, அப்படி ஒரு ஷ்ரப் மாதிரி அந்த பாட் நிறைஞ்சு வளர்ந்துருந்துச்சு இல்லையா? ஸோ அண்ட் பூக்கள் பார்த்தோன்னா ஒவ்வொரு பிரான்ச்லேயும் கொத்து கொத்தாக பூ இருந்துச்சுது. குட்டி குட்டியாக ஸ்டார் மாதிரி அங்கங்கே பூ, பிரான்ச்சஸில் பஞ்சாக ஒவ்வொரு ஸ்டெம்லேயும். ஸோ அது வந்து பெரிய மழை இல்லையா இந்த வருஷம், அதுக்கு முன்னாடி எடுத்த கிளிப்ஸ். ஜூலைக்கு அப்புறம் தான் பயங்கர மழை. ஸோ நான் அது ஜூலையில் எடுத்த வீடியோ கிளிப். ஸோ டெம்பரேச்சர், கிளைமேட் எல்லாம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா பிளான்ட் ஹெல்த்தியாக இருக்கும், நல்லா வளரும். ஆனால் இதோட வளர்ச்சி பார்த்தோன்னா ரொம்ப உயரம் கிடையாது. 1.5 அடி உயரத்துக்குள்ளே தான் மேக்ஸிமம் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு ஸ்டெம்மும் கீழேருந்து வர அந்த பேசல் பிரேக் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து சைட் பிரான்ச்சஸும் வந்து ஒவ்வொரு பிரான்ச்சஸோட அச்சத்துலேயும் இந்த மாதிரி கொத்தா பெருசாக நம்ம ஒரு பொக்கே ரெடி பண்ணிடலாம், அந்த மாதிரி பூ வரும். நெக்ஸ்ட் இயர் நான் இந்த பிளான்ட்டை வந்து ரீபாட் பண்ணலான் இருக்கேன். நான் இந்த வருஷம் நான் எதிர்பார்த்தது மாதிரி வெதர் கண்டிஷன்லாம் இல்லை. சம்மரில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போது லீவ்ஸ் எல்லா பிளான்ட்லேயும் ஃபாலேஜ் லாஸ் இருக்குதுன்னு நான் கழிஞ்ச வீடியோலேயே சொல்லியிருந்தேன். ஸோ இதுலேயும் ஃபாலேஜ் லாஸ் ஆகும், மறுபடியும் வளரும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேஸில் போயிட்டுருக்கு. வெதர் கொஞ்சம் ஒரு மாதம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் அது ஹெல்த்தியாக எப்படி நம்ம பார்த்தோமோ அதே மாதிரி வளர்ந்துடும். பிகாஸ் இந்த ரோஸு நான் வந்து பார்த்துருக்கேன், லீவ்ஸ் போனாலும் இட் வில் கம் பேக், என்ன சொல்கிறது, அந்த ஓல்டு க்ளோரி அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஷேப்புக்கு வந்து அந்த பிளான்ட் வந்துடும். ஸோ இது உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா டோன்ட் வரி, நம்ம கரெக்டான கேர் கொடுத்தோன்னா அதை மறுபடியும் பழைய நிலைக்கே நம்ம கொண்டு வந்துடலாம். நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும், நல்லா பூக்கவும் வைக்கலாம். இந்த ரோஸ் எந்த மீடியாவில் நான் நட்டு வளர்த்துட்ருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாயில், நம்மளோட நார்மல் மண் கலவை, ரோஸுக்கு நம்ம ஜென்ரலாக ப்ரிப்பேர் பண்ணுவோம் இல்லையா, 1:1:1, அந்த மாதிரி ஒரு ரேஷியோவில் ப்ரிப்பேர் பண்ண கலவையில் தான் நான் இதை நட்டு வச்சேன். அதுக்கப்புறமா வருஷம் நம்ம டாப் சாயில் சேஞ்ச் பண்ணுவோம், நம்ம ஃபீடிங் பேட்டர்ன் மாற்றிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீட் பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணேன். டாப் சாயில் மாத்திரப்போ மற்ற பிளான்ட்ஸுக்கு சம்மர் சீசனில் மல்ச்சிங் பண்ணி விடுவோம். ப்ரூனிங், இதில் ப்ரூனிங் பற்றி நான் சொல்கிறேன். ஸோ அந்த டைம்லையும் இதோட டாப் சாயில் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். மற்றபடி வேறு எதுவும் பண்ணல, அதே பாட்டில் அப்படியே தான் வச்சு வளர்க்குறேன். மீடியா சாயில் பார்த்திங்கன்னா நல்ல பொல்லன்னு லூஸாக அழகாக இருக்குது. ஸோ நம்ம மிக்ஸ் கரெக்டாக இருந்தாலே பிளான்ட் வந்து நல்லபடியாக வந்துடும். இது வந்து 2020 உள்ள வீடியோ கிளிப்.
2021ல் இதை விட நிறைய பேசல் பிரேக்ஸ் வந்து செடி ரொம்பவே பெருசாக இருக்குது, அதையும் காமிக்கிறேன். இப்போ நம்ம பார்க்குறது வந்து இந்த வருஷம் 2021 மிட் ஜூலைக்கு முன்னாடி ஏப்ரல் அந்த சமயம்னு நினைக்கிறேன், அப்போ உள்ள வீடியோ கிளிப். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த பாட் நிறைஞ்சு நிறைய பிரான்ச்சஸ் சுற்றி வந்திருக்கு. எனிவேஸ், இதோட லீஃப் சைஸ் இந்த மாதிரி சின்னதாக இருக்கும், குட்டி குட்டி பிரான்ச்சஸாக இருக்கும், புது தளிர்லாம் வர்றது ரொம்ப சிறுசாக இருக்கும், மற்ற பிளான்ட்ஸ் மாதிரி இல்லை, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும், க்யூட் பிளான்ட். இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, இது வந்து செல்ஃப் கிளீனிங் ரோசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நம்ம டெட் ஹெட் பண்ண வேண்டாம், டெட் ஹெட் பண்ண தேவையில்லை. ஹைப்ரிட்டி, ஃப்ளோரிபண்டா, மற்ற போலியாந்தா எந்த ரோசஸ்லேயும் நம்ம அந்த பிளான்ட்டை மறுபடியும் சீக்கிரமாக வளர வச்சு அடுத்த ஃப்ளவர்ஸ் எடுக்கிறதுக்கு டெட் ஹெட் பண்ணி விடுவோம் இல்லையா. ஸோ இந்த ரோஸ் எஸ்பெஷலி ஐஸ்ஃபேரி மினியேச்சரில் நம்ம அது பண்ண தேவையில்லை. அந்த பூ வாடின உடனே தன்னாலே அந்த காம்பு வந்து ட்ரை ஆகி விழுந்துடும். ஸோ நம்ம ட்ரிம் பண்ணோம், கட் பண்ணோம் அப்படின்னு தேவையில்லை. தேவைப்பட்டால் அது செடியில் அதெல்லாம் காஞ்சி அப்படி இருக்கும். ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணி விடணும். நம்ம வந்து அந்த பூ காம்பை வந்து கை வச்சு எடுத்துடலாம், இல்லை சிசர் யூஸ் பண்ணி ட்ரிம் பண்ணிக்கலாம். ஸோ செல்ஃப் க்ளீனிங் அப்படின்ற ஒரு டேர்ம். கொஞ்சம் ரோசஸ் வந்து இந்த கேப்பபிலிட்டி உள்ள ரோசஸ், அதாவது அதுவே க்ளீன் பண்ணிக்கும், நமக்கு டைம் மிச்சம். ப்ரூனிங் பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ இந்த ரோஸுக்கு வந்து நம்ம செமி ஹார்ட் ப்ரூனிங் ஆர் அந்த லைட் ட்ரிம்மிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அது கூட தேவையில்லை அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இதை நம்ம கட் பண்ண போனோன்னா நம்ம செடியே இழந்துருவோம், செடியே காலியாயிரும், எதுவுமே இருக்காது. ஸோ நம்ம ஹேர் நுனி, நம்ம முடி நுனியை வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி விடுவோம்ல, நேம் சேக் பேருக்காக கட் பண்ணுறது, ப்ராப்பர் கட்டிங் கூட கிடையாது, ஜஸ்ட் அந்த நுனி ஒரு 1-2 mm, அதாவது சென்டிமீட்டரில் ஒரு 1/4 சென்டிமீட்டர்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கம்மியாக அந்த மாதிரி நம்ம இதை வந்து அப்படி ட்ரிம் பண்ணி விடுவோம், அவ்வளோதான். வேறு ஏதாவது காஞ்சிருக்குது, இல்லை டைபேக் மாதிரி இருக்குது, கொஞ்சம் லீஃப் எல்லாம் ரொம்ப சரியில்லை, அதிலிருந்து புது ஸ்டெம்ஸ் வரல, ரொம்ப வீக்காக இருக்கிற ஒரு ஸ்டெம் அப்படின்னா நம்ம கட் பண்ணுவோம். மற்றபடி எல்லாமே வந்து எட்ஜில் அப்படி ஒரு லைட்டாக பேருக்கு ஒரு கட்டிங், அவ்வளோதான். ஸோ இதில் நம்ம ப்ராப்பர் ப்ரூனிங் பண்ண மாட்டோம். பட் 5 years 2-3 years ஆகிடுச்சு, நம்ம இதை டார்மென்சி ஸ்டேஜுக்கு கொண்டு போகணுன்னா கொண்டு போகலாம். அந்த ப்ரூனிங் டைமில் வந்து அந்த ஃபீடிங்கெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு மறுபடியும் அதை ஆக்டிவேட் பண்ணி ஸ்டிமுலேட் பண்ணி க்ரோ ஆகிறதுக்கு லைட் ட்ரிம் பண்ணி ஃபீடெல்லாம் கொடுத்து மறுபடியும் வளர வைக்கலாம். ஸோ இதோட ஹைட் பாருங்கள், இவ்வளோ தான் இருக்குது, 2 அடி கூட இல்லை. அந்த பாட் பேஸில் இருந்து ஒரு 1.5 அடிக்குள்ளால தான் இருக்கும். ஆனால் சுற்றி விரிஞ்சு நிறைய பிரான்ச்சஸோட வளர்ந்துருக்கு. அண்ட் இதில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஒவ்வொரு பிரான்ச்சஸோட எண்ட்லையும் அங்கங்கே சிங்கிள் பூவாக இருக்குது, சிங்கிளாகவும் பூக்கும், அண்ட் நிறைய பிரான்ச்சஸில் கொத்தாவும் பூக்கும். ஆனால் ஃப்ரேக்ரன்ஸ் கிடையாது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நம்ம ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ இந்த செடியோட வித்தியாசம் பாருங்கள். அந்த பிரான்ச்சஸ் வந்து சுற்றி நிறைஞ்சிருக்கு. 2020 உள்ள கிளிப் பார்க்கும்போது நமக்கு அந்த பாட்டோட பேஸில் ஃபுல் ஓப்பனாகவே இருந்துச்சு, சாயில் டைரெக்டாக நமக்கு தெரிஞ்சுது. நான் 1-2 பிரான்ச்சஸ் மட்டும்தான் இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டைரெக்ஷனில் நிறைய க்ரோத் இருக்குது, ஹெவி க்ரோத். இன்னொரு சைடில் வந்து க்ரோத் கம்மியாக இருக்குது. இப்போ தான் இந்த சைடு வந்து பிரான்ச்சஸ் வர ஆரம்பிச்சிருக்கு, வந்து அதில் எல்லாமே பூ வந்திருக்கு. ஸோ நிறைய பிரான்ச்சஸ் வந்திருக்கு, ஃபுல்லும் ஓப்பனாக இருந்த இடம். ஸோ இட்ஸ் வெரி குட். நல்லாவே எனக்கு வந்து ரிவார்ட் பண்ணியிருக்கு. ஸோ நான் கேர் பண்ணதுக்கு. ஸோ த ரோஸ் ஹேஸ் கிவன் மீ வித் குட், என்ன சொல்கிறது, நிறைய ஃப்ளவர்ஸும் நல்ல க்ரோத்தும் வந்திருக்கு. ஸோ எந்த ரோஸுனாலும் சரி நம்ம நல்ல கேர் கொடுத்தோம், அந்த ரோஸை புரிஞ்சு அதுக்கு என்ன தேவை அப்படின்றத நம்ம கரெக்டாக பண்ணோன்னா பிளான்ட்டு வந்து நம்ம லூஸ் பண்ண மாட்டோம், நிறைய வருஷம் வச்சு வளர்க்கலாம். இனி இந்த ரோஸ் எங்கே வாங்கலாம், எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேஎஸ்ஜியில் இருக்குது. புஷ்பாஞ்சலி வெஸ்ட் பெங்கால் நர்சரி இருக்கு இல்லையா, ஸோ அங்கேயும் நான் பார்த்துருக்கேன். ஆனால் அவங்கக்கிட்ட ரொம்ப காமனாக இருக்கிறது வந்து அந்த க்ரீன் ஐஸ் அப்படின்னு சொன்னேன்ல, அந்த ஒரு பச்சை கலர் சேர்ந்து வர்றது, அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி தான் இருக்கும், இதே சைஸ், ஆனால் ஒரு க்ரீன் மிக்ஸ் ஆகி வரும், அவ்வளோதான் வித்தியாசம். பிளான்ட் காம்பேக்டாக இருக்கும், லீஃப் இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இதோட ஒரு கார்பன் காப்பி, ஆனால் பூவோட கலர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும்.
ஸோ நீங்கள் கேஎஸ்ஜியில் வாங்கலாம், இல்லை புஷ்பாஞ்சலியில் கூட என்கொயர் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஐஸ் ஃபேரி ரோஸ் எப்படி இருந்துச்சு? இந்த ரோஸில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தது, இல்லை நீங்கள் வளர்க்குறீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கூட நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு என்ன பிடிச்சது இந்த ரோஸை பற்றி அப்படின்னு கீழே கண்டிப்பாக காமெண்ட் பண்ணுங்கள். I'll be happy to know. உங்ககிட்ட இந்த ரோஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். We'll feature it in one of our videos. அப்போ ஃப்ரெண்ட்ஸ், thank you so much for watching this video, learning a new rose name. Okay, மறுபடியும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் happy gardening and take care of yourself. Until next time, this is your friend Amy saying goodbye from Gardening Diary. Bye bye everyone.